ஹாய் கைஸ். ஸோ ஒரு வழியாக கீழடியில் உள்ள அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடத்துல இருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆனால் பைக்கில் உண்மையாகவே சொல்கிறேங்க, அதுவும் இந்த பள்ளமான இடத்துலலாம் நம்ம வந்துட்டு உட்காந்துட்டு திரும்ப நினச்சோம்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. வர வர முடிஞ்ச அளவுக்கு நின்றுட்டே பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும். ஓகே காய்ஸ், ஸோ ஒரு வழியாக அந்த பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போன வீடியோவில் பார்த்து அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கெலாம் டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்கே போய்க்கிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கீழடியில் உள்ள புதுசாக இப்போ உருவாக்கி இருக்கக்கூடிய 18 சித்தர்களுக்கும் தனித்தனியாக ஒரு அமைப்பில் வச்சு, அதுவும் ஒரு பெரிய கோபுரமாகவும் வச்சு அழகாக வழிபட்டுருக்காங்க. ஸோ அது வந்து நான் வந்து ரீசெண்டாக எங்கே போகும்போது பார்த்தேன்னா, வைகை ஆற்றுக்கிட்ட போகும்போது இந்த பக்கம் கீழடியில் 18 சித்தர்கள் கோயில் போட்டிருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சு. என்னடா கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி மட்டும் தான் நடக்குது, ஏன்னா புதுசாக சித்தர்கள் இருக்கிற மாதிரியும் அங்கே உள்ள கோயில் அப்படி இருக்குது. அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சு நமக்கு தெரிலையே. அப்புறம் தான் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, 2025 டச் பண்ணிட்டாங்க. 2023 கும்பாபிஷேகம் அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு ட்ரெண்டிங் ஆகி போய்க்கிருக்குங்க. ஸோ அதிகப்படியான யூடியூபர்ஸ் ரொம்பலாம் இங்கே வரல. ஸோ குறிப்பிட்ட பேர் தான் வந்து விலாக் பண்ணி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனேன் எப்படி, ஏன்னா அதோட வைப்ரேஷன்லாம் நல்லாயிருக்கும். எல்லாருமே சொல்கிறது தான், சிவசமாதிக்கு போகும்போது நீங்கள் அங்கே இருக்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் இருக்குன்னு தோணும் அந்த இடம் அப்படின்னு சொன்னால். சரி, ஓகே, நமக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுங்க. சரி, ஓகே, அதையும் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு தான் போகிறேன். இப்போ ஓரளவுக்கு கீழடியிலேருந்து ஊருக்குள்ளே போகிறோம். அந்த பசங்களாம் நல்லா ஜாலியாக பழகினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம மதுரை பாசை தான் போல் ஃபுல்லாக மதுரை ஸ்கூலு. அது கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பாங்க என்னென்ன ஸ்கூலு அப்படின்னு. கொஞ்சம் நேரத்தில் இங்கே வாங்கினேன், இதோட ரேட் என்னண்ணே அப்படி, இந்த கேமரா வச்சுருக்கீங்களே இதோட ரேட் என்னென்ன பண்ணிக்கிருக்கீங்க, எதுக்கு நீ வீடியோலாம் எடுக்கிறீங்க, இது என்னென்ன பண்ணுறீங்க அப்படி நல்லா ஒரு இதாக ஒரு உரிமையோடு கிட்டே அப்புறம் ஒவ்வொன்றா சொல்லவும் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியானே நான் யூடியூப்பில் வருவேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போச்சு. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்க இடத்த பற்றி மெயினாக பேசுவோம். ஸோ 18 சித்தர்களுக்கும் அதில் போகர் தான் ரொம்ப மெயினாக வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் உள்ளே யாராவது இருந்தாங்கன்னா அவர்கிட்ட விசாரித்தா தான் ஃபஸ்ட்டு வரலாறு தெரியும். எனக்கு வரலாறு தெரியாமல் நம்ம மாட்டு பேசிடக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு ஒரு 100க்கு 80% உண்மையாக தான் இருக்கும். ஸோ 20 வேணால் கட்டுக்கதையாக அப்படியே மாறி வர்றது. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே கேஸ், ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கீழடி போகிற அந்த மியூசியத்துக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ரொம்பலாம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் கீழடி வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்ரு 200 மீட்டர்லேயே வந்துடுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறேன். இந்த மரம் எனக்கு ரொம்ப பார்க்கவே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. சொல்லப்போனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற கூட அவ்வளோ இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கவரேஜ் ஆகுமா தெரியல. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது மரம். ஆனால் இதோட பேர் என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, எத்தனை வருஷமாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஓகேவா, ஸோ யார் வீடியோலையும் போல மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம கண்ணுக்கு தென்பட்டுருச்சு. ஓகே, இதை சூட்டை எடுத்து முடிச்சிருவோம். கடைசியாக வந்து உள்ளவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த மரத்தோட ஹிஸ்ட்ரியும் சரி எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இங்கிட்ட ஆப்போசிட்டில் பார்த்தா ஐயனார் கோயில் மாதிரி தெரியுது. ஸோ புதுசாகவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் கட்டிட்டாங்க, பக்கத்துலேயே வேலை நடந்துக்கிருக்கு. பரவாயில்ல, இந்த இடத்த வந்து ஒரு புனித ஸ்தலமாக கண்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு இடம் உருவாகணும்னா அது டச்சு செய்கிறது, இடம் சூஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ உள்ள ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களின் திருக்கோவில். ஸோ அதோட டைட்டில் தான் போட்டு கீழடி அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே ஆப்போசிட்லேருந்து காமிக்கிறேன். பாலாம்பிகை அவங்களோட சிலை தாங்க ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணும்போதே. ரெண்டாவது திருமூலரோட இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில், அவரோட பாட்டெலாம் படிச்சிருப்போம். அடுத்து குதம்பை கொஞ்சம் கேள்விப்படாத மாதிரி இருக்கான முனிவர் தான் போல். ஸோ கமலமுனி இது ஓரளவுக்கு நான் கேள்விப்பட்டுறேங்க. சரி, நான் வந்து ரொம்பலாம் ஆன்மீகத்துலலாம் இது இல்லை, அதனால் வந்து முடிஞ்ச அளவு இது பண்ண பார்க்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். ஸோ மச்சமுனி நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கொங்கனார் இதனும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஓகே, இப்படி பேரை பார்த்துட்டே வாங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு என்ன இங்கே
சிறப்பு அப்படின்னா, தனியாக வந்து ஒவ்வொருக்கும் பூசாரி வந்துக்கிட்டு இது பண்ண மாட்டாங்க. உள்ளே கேட்டுட்டேன் ஸ்டார்டிங்கில் என்னென்னா, நீங்களே போய் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு தீவாரணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தூர் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்வீட் வச்சு படைக்கணும்னாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். கீழே பாருங்கள், போகிற கீழே பாருங்கள். ஓகே, அது கூட காமிக்கவும் இல்லை. ஓகே, இங்கிட்டும் போகிற மென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே யார் இருக்கா? சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரசர், மாணிக்கவாசர். ஓகே, மாணிக்கவாசர் கதை வந்து இது கதைங்கிற பாட்டு நான் படிச்சிருக்கேன். 6th படிக்கும்போது படித்த மாதிரி நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தனித்தனியாகவே 4 பேருக்குமே ஒன்று ஒன்றா வச்சு இது பண்ணுறாங்க. இந்த கோபுரத்தை சுற்றியுமே விஷ்ணு, பிரம்மா, நம்மளோட சிவன், ஸோ இவங்களுக்கும் வச்சு தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு நட்சத்திரம்னு வச்சுருப்போம். நம்மளோட ராசி என்னன்னு கேட்டால் ஒரு ராசி, அதுக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ விசாகம் எனக்கு. ஸோ நந்தி தேவர். ஸோ அவரை போட்டு பார்க்கும்போது சர்ச் பண்ணி பார்க்கணும். என்ன நமக்கு நந்தி தேவர் தான் வந்து எப்படி சொல்கிறோன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த வழிபடக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்ற மாதிரி இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கிட்டு திருப்பி இங்கிட்டு வந்தோம்னா ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்குது. ஸோ ஜீவ சமாதி அடைஞ்சு ஒரு இடத்துக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த தாத்தா இருக்காப்புல. இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த 18 சித்தர்களிலும் ஒவ்வொரு ஆள் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து அபிஷேகமாக இருந்தாலும் சரி, நீங்களே ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தாலும் சரி, இதுக்குரிய மாலைகள் எல்லாமே இங்கேயே கிடைக்கிது ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில். இன்னொன்று சொல்ல வர்றேன், இங்கே தயாரிக்கக்கூடிய ஒரு விளக்கு, அது நானே வியந்து போனேன். அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களை 5 பொருட்களை எடுத்து அதில் வந்து அந்த விளக்காக பண்ணுறாங்க. ஸோ பண்ணுற மெத்தடே சூப்பராக இருக்குல்ல. வால்மீகி, ஸோ வால்மீகி மறக்க முடியாதுல்ல. ஒரு இதை வந்து ராமாயணத்தை வந்து தமிழில் மேற்படுத்தவர் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் தப்பாக சொன்னால் கூட திருத்த பாருங்கள். ஓகே, இதை முடிச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு 18 சித்தரையில் வந்து காமிச்சு முடிச்சிட்டேன். ஸோ கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நானே மிரண்டேன். என்னடா அது ஆண்டி கோல வடிவத்தில் நம்மளோட முருகன் சிலை இருக்கே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்குறது ரேர் தாங்க. ஸோ நீங்களே பக்கத்தில் பாருங்கள். ஸோ முருகனை இந்த மாதிரி கோலத்தில் பார்க்குறது ரொம்ப ரேரு. அது இங்கே வந்து ரொம்ப ப்ராப்பராகவே இருந்துச்சு. ஸோ கோவிலோட அழகும் சரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே விட்டுட்டு வர்றதுக்கே மனசில் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்தாலும் சரி வழி இல்லை, முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி முடிஞ்ச அளவுக்கு இருந்துட்டு போகலாம் அப்படிதான் என்னோட இது. நீங்கள் வந்தீங்கன்னா 1 day ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான இடம்னு சொல்கிறீங்களே, ஒர்த்து தான் காய்ஸ். ஸோ நம்ம பக்கத்தில் தெரியுது இல்லையா, மருதவான மரமாக. ஸோ இதிகாச காலத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க கேட்டதுக்கு. ஸோ ஒரு மரத்துலேருந்து ஒரு வயசை கண்டுபிடிக்கிறது ஒரு கோடு மாதிரி வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு மாதிரியாக கும்பிடாக வந்துருக்கு இல்லையா. ஸோ அப்போ பல வருடங்களாக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். மரம் ரொம்ப பெருசுங்க. கேமராவிலே அவ்வளோதுக்கு ஃபுல்லாக கவர் ஆகலை. ஃபுல்லாக வச்சுன்னு அவ்வளோ பெருசு. ஆல்ரெடி யாரோ ஊஞ்சல்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க.